ஹலோ எவ்ரிவான். நம்ம இன்னைக்கு 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் இருக்கிற ஃபர்ஸ்ட் போயம் லைஃப் புக் பேக்கில் இருக்கிற அப்ரிசியேஷன்ஸ் கொஷின்ஸ் தான் எப்படி ஈஸியாக எழுதலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியான செக்ஷன் தான். ஆனால் நிறைய பேர் அப்படியே விட்டுடுறீங்க, ரொம்ப டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இந்த கொஷின்ஸை படித்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதை படிக்கணும். படித்து புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நம்மளோட ஓன் வேர்ட்ஸ்லேயே அந்த கொஷின்ஸை எழுதலாம். இது 6 மார்க்ஸ் நம்மளுக்கு. சரியா? ஒரு 4 கொஷின்ஸ் கொடுப்பாங்க. அதில் நம்ம 3 கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணணும். வாங்க நம்ம இப்போ எப்படி ஈஸியாக எழுதலான்றதை பார்க்கலாம். வாங்க நம்ம இப்போது பேஜ் நம்பர் 18 and 19 இருக்கிற கொஷின்ஸை பார்க்கலாம். ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் let me but live my life from year to year with forward face and unreluctant soul. So the question is, whom does the word me refer to? மீ யாரை குறிக்குது அப்படின்னு கேட்குறாங்க. யூஸ்வலாகவே எல்லா போயம்லேயும் பார்த்தீங்கன்னா மீ போயிட்டை தான் குறிக்கும். எக்ஸப்டிங் த சீக்ரெட் ஆஃப் மெஷின் போயம் பின்னால் இருக்க பாருங்கள், அங்கே தான் மிஷின்ஸை குறிக்கும். ஸோ இங்கே ஆன்சர் மீ ரெஃபர்ஸ் டு த போயட். ஸோ நெக்ஸ்ட் கொஷின், வாட் கைண்ட் ஆஃப் லைஃப் டஸ் த போயட் வாண்ட் டு லீட்? எந்த மாதிரி வாழ்க்கை அவர் வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ the poet wants to lead a life of hope and positivity. ஒரு நம்பிக்கையான ஒரு வாழ்க்கை அவர் வாழணும்னு ஆசைப்படுறாரு. பாசிட்டிவாக இருக்கணும், ஹோப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. ஸோ இதை நீ இப்படியே எழுதணும்னு இல்லை, உனக்கு தெரிஞ்ச இதுலேயே ஓன் வேர்ட்ஸில் கூட நம்ம ஆன்சரை எழுதலாம். லெட்ஸ் கோ டு த செகண்ட் கொஸ்டின். நாட் ஹரியிங் டு, நாட் டர்னிங் ஃப்ரம் த கோல், நாட் mourning for the things that disappear. So the first question is, why do you think the poet is not in a hurry? ஏன் போயிட்டு ரொம்ப வேகமாக போகணும், வாழ்க்கையை லீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கல அப்படின்னு கேட்குறாங்க. The poet is not in a hurry because he wants to go slow and steady to reach his goal. ஸோ அவர் நிதானமாக போய் தன்னோட லட்சியத்தை அடைய விரும்புகிறாரு. வேகமாக போய் அடிபட்டு மிஸ்டேக்ஸ் ஆகி திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்க வேண்டாம். ஸ்லோ அண்ட் ஸ்டெடி, நம்ம கதையில் கூட பார்த்துருக்கோம் இல்லையா, ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ். ஸோ அதனால் த போய்ட் இஸ் நாட் இன் அ ஹரி பிகாஸ் ஹி வாண்ட்ஸ் டு கோ ஸ்லோ அண்ட் ஸ்டடி டு ரீச் ஹிஸ் கோல்ஸ். அவர் இலக்கு அடைய நிதானமாக போகிறார். வாட் ஷுட் ஒன் நாட் மோர்ன் ஃபார்? எதுக்காக நம்ம வருத்தப்படக்கூடாது? ஒன் ஷுட் நாட் மோர்ன் ஃபார் த பாஸ்ட். பழசை நினச்சி நம்ம வருத்தப்படக்கூடாது. முடிஞ்சு போச்சு, தப்போ ரைட்டோ என்ன நடந்ததோ நடந்துடுச்சு, இனிமேல் நம்ம என்ன ஆகணும் அப்படிங்கிறது தான் பார்க்கணும். அதனால் ஒன் ஷுட் நாட் mourn ஃபார் த பாஸ்ட். தேர்ட் கொஸ்டின், in the dim past now holding back in fear from what the future wields, but with a whole and happy heart that pays its toll to youth and age and travels on with cheer. So the question is, what does the poet mean by the phrase in the dim past? dim past அப்படின்னா டிம்னா என்ன? அப்படியே இருட்டாக தெரிகிறது. ஸோ இருட்டான இறந்த காலம். ஸோ பாஸ்டில் நம்ம நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருப்போம். அதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப சோகத்தை கொடுக்குது. ஸோ the phrase dim past means refers to the failures and sorrows of the past. ஸோ நம்ம கடந்த காலத்தில் ஏற்பட்ட தோல்விகள், சோகத்தை குறிக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் த போயட் afraid of the future? போயட் எதிர்காலத்தை நினச்சி பயப்படுறாரா அப்படின்னு கேட்குறாங்க. நோ, த போயட் இஸ் நாட் afraid of the future. அவர் பயப்படலை. எதாக இருந்தாலும் சந்திக்கலாம் அப்படின்ட்டு தான் அவர் ரெடியாக இருக்கார். ஸோ நீ எழுத வேண்டியது ஜஸ்ட் இதுதான், நோ. அப்புறம் கொஷின்லேயே இருக்கிற த போய்ட் இஸ் நாட் afraid ஆஃப் த ஃப்யூச்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் சி, ஹவு கேன் ஒன் ட்ராவல் ஆன் வித் cheer? எப்படி நம்ம சந்தோஷமாக நம்ம வாழ்க்கையை ஓட்டலாம்? எப்படி ஓட்டலாம்? ஒன் கேன் ட்ராவல் ஆன் வித் cheer வித் ஹாப்பி ஹார்ட். ஸோ சந்தோஷன்றது நம்ம மைண்டில் தான் இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சோ, படிப்பை வச்சோ, சொத்து வச்சோ எல்லாம் கிடையாது. நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டா நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். ஸோ எவ்ரிதிங் இஸ் இன் த ஹார்ட். நம்ம மனசில் தான் எல்லாமே இருக்குது. ஸோ ஒன் கேன் ட்ராவல் ஆன் வித் cheer வித் அ ஹாப்பி ஹார்ட். நவ் த ஃபோர்த் கொஸ்டின்,
So let the way wind up the hill or down. Over rough or smooth the journey will be joy, still seeking what I sought when but a boy. New friendship, high adventure, and a crown. So the first question is, how is the way of life? நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது? எப்போவுமே ஒரே மாதிரி இருக்கா? இல்லை ஒரு நாள் சந்தோஷமாக இருக்கும், ஒரு நாள் கஷ்டமாக இருக்கும். லைஃப் வந்து இட்ஸ் ஃபுல் ஆஃப் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். த வே ஆஃப் லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். Okay, so the next question is, how should be the journey of life? நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும்? போயட் எப்படி இருக்கணும்னு சொல்கிறாரு. the journey of life should be joyful. சந்தோஷமாக இருக்கணும். ஸோ நம்ம லைஃப்பை சந்தோஷமாக்குறதும் துக்கமாக்குறதும் நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி ஹாப்பினஸ் இஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட். நம்ம மைண்டில் ஜாலியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சிட்டா நம்ம வாழ்க்கையே சந்தோஷமாக இருக்கும். ஸோ த ஜேர்னி ஆஃப் லைஃப் ஷுட் பி joyful. சந்தோஷமாக இருக்கும். The next question, what did the poet seek as a boy? ஸோ அவர் சின்ன வயசில் என்னெல்லாம் அடையணும் அப்படின்னு ஆசைப்பட்டார், என்ன வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். The poet as a boy sought new friends, adventures and awards. ஸோ the poet அவர் சின்ன வயசுலேருந்தே நிறைய நியூ ஃப்ரெண்ட்ஸை சேர்க்கணும், நிறைய அட்வென்ச்சர்ஸ்லாம் பண்ணணும், சாகசம் பண்ணணும், அப்புறம் நிறைய அவார்ட்ஸ் வாங்கணும், பெருமை சேர்க்கணும் அப்படின்ட்டு அவர் ஆசைப்பட்டார். ஸோ த ஆன்சர் இஸ், த போயட் ஆஸ் அ பாய் சாட் நியூ ஃப்ரெண்ட்ஸ், அட்வென்ச்சர்ஸ் அண்ட் அவார்ட்ஸ். நவ் த ஃபிஃப்த் கொஸ்டின், மை ஹார்ட் வில் கீப் த கரேஜ் ஆஃப் த quest and hope the road's last turn will be the best. So the question is, what kind of quest does the poet seek here? எந்த மாதிரி தேடல் அவர் வந்து வாழ்க்கையில் எதிர்பார்க்குறாரு? வாட் கைண்ட் ஆஃப் quest does the poet seek here? Answer, the poet seeks a quest of courage. The poet seeks a quest of courage. தைரியமாக அவரோட வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதை தேடுறாரு, தைரியமாக எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி யோசிக்கிறார். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த போயட்ஸ் ஹோப்? என்ன நம்பிக்கை இருக்குது அவருக்கு? The poet hopes that he would reach his goal in the end. ஸோ the poet நம்புகிறார், என்னோட லட்சியத்தை நான் எப்படியாவது அடைந்தே தீருவேன் அப்படின்னு எதிர்பார்க்குறார். The poet hopes that he would reach his goal in the end. So the next question is, finding out the rhyming words of the given lines. இந்த மாதிரி ஒரு 4 லைன் கொடுத்துட்டு எந்த வேர்ட்ஸ்லாம் ரைம் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ யூஸ்வலாக பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி அந்த லாஸ்ட் வேர்ட்ஸ் தான் நம்ம ரைம் ஆகும். ஸோ நம்ம அந்த லாஸ்ட் லைன்ஸ் தான் முதல்ல போய் தேடி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வேர்டு என்ன? ஃபியர். அடுத்த வேர்டு ஹோல். நெக்ஸ்ட் வேர்ட் டோல். நெக்ஸ்ட் வேர்டு இஸ் சியர். ஸோ ஃபியரும் சியரும் ஒரே மாதிரி இருக்குது. ஸோ தட் இஸ் ஒன் செட் ஆஃப் ரைமிங் வேர்ட்ஸ். அடுத்தது ஹோல், டோல். ஸோ அதுதான் செகண்ட் செட் ஆஃப் ரைமிங் வேர்ட்ஸ். ஸோ நம்ம ரைமிங் வேர்ட்ஸ்ன்னு எழுதிட்டு இந்த மாதிரி செட்டாக எடுத்து எழுதணும். ஓகேவா? ஸோ நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். இந்த ரைமிங் வேர்ட்ஸ், அலிட்ரேஷன், ரைம் ஸ்கீம் தனித்தனியாக நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் போய் அதை பார்த்து இன்னும் நல்லா கற்றுக்கலாம். The next question is, identify the rhyme scheme of the given lines. ஒரு 4 லைன் கொடுத்துருவாங்க, நம்மளை வந்து ரைம் ஸ்கீமை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ ரைம் ஸ்கீமுக்கு நம்ம என்ன பண்ணணும்? கடைசி வேர்ட்ஸை அண்டர்லைன் பண்ணணும். இங்கே பாருங்கள், இயர், சோல், கோல், டிஸப்பியர். முதல்ல அண்டர்லைன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வேர்டு என்ன? இயர். எப்போவுமே முதல் வேர்டுக்கு ஏ போடணும். ஸ்மால் ஏ தான் போடணும், கேபிட்டல் ஏலாம் போடக்கூடாது. ரைம் ஸ்கீமுக்கு ஏ போடணும். அடுத்த வேர்டு என்ன? சோல். இயரும் சோலும் ஒரே மாதிரி இருக்கா? இல்லை, டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் இருக்குது. அதனால் சோலுக்கு பி போடணும். அடுத்தது என்ன? கோல். கோலும் இயரும் ஒரே மாதிரி இருக்கா? இல்லை. சோலும் கோலும் ஒரே மாதிரி ரைம் ஆகுதா? எஸ். அதனால் சோலுக்கு என்ன போட்டிருக்கோம்? பி. அதனால் கோலுக்கும் பி போடணும். அடுத்த வேர்டு பாருங்கள், டிஸப்பியர். அது எதோட ரைம் ஆகுது? இயரோட. இயருக்கு என்ன போட்டிருக்கோம்? ஏ போட்டிருக்கோம். ஸோ அதனால் அதுக்கும் ஏ போடணும்.
இயரும் டிஸப்பியரும் ஒரே மாதிரி இருக்கு இல்லையா? அதனால் இயருக்கும் ஏ, டிஸப்பியருக்கும் ஏ. அப்புறம் கீழே நம்ம ரைம் ஸ்கீம் இஸ் ஏ, பிபி, ஏ அப்படின்னு எடுத்து எழுதுகிறோம். ஓகேவா? இப்போ இந்த அப்ரிசியேஷன் கொஷின்ஸ் எழுதுறது ஈஸியாக இருக்கா? நிறைய பேர் விட்டுடுறீங்க. அதனால் விடாதீங்க. என்ன ஏதாவது ட்ரை பண்ணி மோஸ்ட்லி உங்களுக்கு ஆன்சர்ஸ் நீங்களே கூட ஓனாக எழுதுங்க. ரொம்ப ஸ்லோ லேர்னர்ஸ் எனக்கு புரியல கொஷின்ஸ் அப்படின்னா ஒரு சின்ன டிப்பு, ஃபஸ்ட் கொஷனுக்கு ஃபஸ்ட் லைன் எடுத்து எழுதிடுங்க. அவங்க கொடுத்துருக்க லைன்ஸில் அதை ஃபஸ்ட் லைன் எடுத்து எழுதுங்க. செகண்ட் கொஷனுக்கு செகண்ட் லைன் எழுதுங்க. ஃபுல் மார்க்ஸ் கொடுக்கலனாலும் ஏதோ ஒரு ஹாஃப் மார்க்காவது கொடுப்பாங்க. சரியா? அதனால் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ட்ரை பண்ணி நல்ல மார்க் வாங்க. என்னோடய வாழ்த்துக்கள்.